ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு வாங்கின குலோப் ஜாமுன் மிக்ஸில் இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ இருந்தது இல்லையா? அதில் சாதாரணமாக எப்பவும் போல் குலோப் ஜாமுன் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நட் ஸ்டஃப் பண்ணி ஒரு குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 15 போல் முந்திரியும் ஒரு 20 போல் பாதாமும் எடுத்திருக்கேன். நம்ம ஒரே நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை பிஸ்தாஷூ வால்நட் இதெல்லாம் பிடிச்சதுன்னா எல்லாத்தையுமே கலந்து கலவையாக நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக சில இது இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூளானாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வைக்கும்போது அது நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கு இல்லையா, 175 கிராம் அதை தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையாமல் பால் ஊற்றி பிசைய போகிறோம். ஒரு 50லேருந்து 60 மில்லி அளவுக்கு காய்ச்சி நல்லாவே ஆறி இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பாலை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய வேண்டியதுதான். இது அப்படியே நம்ம விரல்களால் மட்டும்தான் பிசையணும். நம்ம கை வச்சு உள்ளங்கை வச்சுலாம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி விரல்களாலே மட்டும் பிசைஞ்சிட்டு நல்லா பிசு பிசுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டு இருக்கும்போது அது அப்படியே செட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்புலாம் மாறி எல்லா ஈரத்தையும் அது அப்படியே நல்லா அந்த மாவு உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டான மாவாக டோவாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அப்படியே அதை நம்ம பிசைஞ்சிட்டு இப்படி ஒன்று சேர்த்தா போதும், எல்லா மாவும் ஈரம் பண்ணி ஒன்று சேர்த்தா போதும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 காப்படி அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். அதில் 4 காப்படி அளவுக்கு ஜீனி போட சொல்லுவாங்க. நான் எப்போவுமே 2 காப்படி தான் போடுவேன். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சுகர் சிரப் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம அதை கொதிக்க வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஜீனி கரையணும். ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 8லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நம்ம ஃப்ளேமோட இதை பொறுத்து அளவு பொறுத்து நம்ம அதை கூட குறைச்சி ஆகும் டைம். நம்மளுக்கு கேசரி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம், கலர் வேணும் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் தட்டி நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கிட்டும். இப்போ கையை நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எப்போவும் குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி உருட்டலாம். இதை மாதிரி நம்ம உருட்டும் போது நம்மளுக்கு விரிசலே வராது. நம்மளுக்கு இந்த மாதிரி மாவுலாம் நம்ம பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, பால் ஊற்றி அதுமாரி பிசைஞ்சும் போது நம்மளுக்கு சாதாரணமாக குலோப் ஜாமுன் செய்யும்போது நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் இருக்கும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அமுக்கி ஒரு உருட்டினோம்னாலே நம்மளுக்கு அந்த இடத்துல விரிசலே இருக்காது. உருட்டிட்டு நம்ம விரலால் லேசாக அப்படி அமுக்கணும்னா நம்மளுக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். பொறுமையாக அதை அப்படியே உள்ளே அமுக்கி மேலே உள்ளதெல்லாம் அப்படியே சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே லைட்டாக அப்படியே உருட்டி அப்படியே தட்டையாக பண்ணிடலாம். உருண்டையாக பண்ண முடியாது, மறுபடி தட்டையாகவே பண்ணிடலாம். ஏதாவது கேப்பு தெரிஞ்சது விரிசல் இருந்தது அப்படின்னா லைட்டாக அப்படியே இழுத்து விட்டு அப்படியே நம்ம அதை சீல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். உள்ளார அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். ஏன்னா விரிசல் இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது உள்ளார இருக்கிற நட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா பக்காவாக சீல் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த சைஸில் தான் வேணும்னு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா கூட நட்ஸ் அந்த மாதிரி பெரிய பாலாக உருட்டி நல்லா அமுக்கிட்டு நட்ஸ் வச்சோம்னா இன்னும் நிறையா நட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் அழகாக உருட்டியாச்சு. அதை நம்ம சீல் பண்ணியாச்சு. அப்படியே ஓரத்தெல்லாம் அப்படியே தட்டி விட்டு நல்லா பாலிஷ்டாக அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா விரிசலே இல்லாமல் இருக்கும். இதை மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம திரட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போது அந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணது நல்லா பிசு பிசுன்னு வந்தால் போதும். ரொம்ப நம்மளுக்கு அப்படியே கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அப்படி பிசு பிசுன்னு இருக்கணும். நம்ம அப்படி தொட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பிசு பிசுன்னு தெரிஞ்சால் போதும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த குலோப் ஜாமுனை உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு உடனே திருப்பி போடக்கூடாது. லேசாக அப்படியே சுற்றி விட்ட மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ பரட்டினோம் அப்படின்னா அது உள்ளார இருக்கிற நட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் லைட்டாக அப்படியே சுற்றி விட்ட மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படியே கரிஞ்செலாம் போகாத அளவுக்கு ஈவனாக அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடும் ஹீட்டை.
அப்படியே கொஞ்சம் லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பினா அது அந்த நட்ஸ் எல்லாம் வெளியில் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட வேண்டியதுதான். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி விடணும், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லாட்டினா வெளியில் ரெடி ஆகிடும், உள்ளே அப்புறம் ரெடி ஆகாத மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதுதான். அப்போ தான் உள்ளார இருக்கிற நட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்து வரும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குலோப் ஜாமுன், அது ரொம்ப ஆறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு செட்டை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த செட் போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை நம்ம அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்பவே எல்லாத்தையுமே சூடாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டக்குன்னு ஊறி பொதன்னு ஆகிடுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அது வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த இன்னொரு பேட்சை அதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே அமுக்கி விட வேண்டியதான் லைட்டாக. இது எல்லாமே ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லாவே சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக வந்துடும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சதெல்லாம் கூட சின்ன சின்ன சைஸில் உருட்டினேன். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் நிறையா உள்ளே வச்சா நல்லா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறையா கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு அதுக்குள்ளார நட்ஸ் எல்லாம் நிறையா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம கடிக்கும் போது உள்ளார அந்த நட்ஸ் அப்படியே நல்லா வெந்தும் இருக்கும். நம்ம அந்த ஜீராவில் சேர்த்துட்டு இது பண்ணும்போது அது ஊறியும் இருக்கும். மேலே உள்ள அந்த அவுட்டர் லேயர் உள்ளார இருக்கிற நட்ஸு, அந்த ஜீரா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நம்ம கரண்டியை விட்டு நம்ம உள்ளே கடைஞ்சி எடுக்க முடியாது அப்படின்னா லைட்டாக அப்படி சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டு நம்ம செய்யும்போது அந்த ஜீரா எல்லாத்து மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மூடி வைக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி மூடி வச்சா வேர்வை தண்ணி விழுந்து வீணாக போயிடும். அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பெரிய சைஸில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம பொரிச்சு எடுத்தது எந்த சைஸில் இருந்தது, அதை ஜீராவில் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அப்படியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள் உள்ளே அந்த நட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருந்ததுன்னா இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.